ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஒன் சைட் ட்ராவலர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பைக் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுறேன். சாவி ஆன் பண்ணியாச்சு, இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு, ஆனால் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. இப்போ எடுத்துருச்சு, இருங்க செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, எடுக்கலை. செல்ஃப் மோட்டர் ஆன் ஆகுது, ஒரு 1 செகண்டில் அதை அப்படியே ஆஃப் ஆகிடுது, பேட்ரி டவுன் ஆகிடுது. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே மட்டும் டிக் டிக்குன்னு சவுண்ட் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா பேட்ரி ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா இங்கே டேரெக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் பேட்ரி ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பேட்ரி பக்கமே நான் யோசிக்கலை. இதையும் மாற்றி பார்த்துட்டேன், ரிலேவும் மாற்றி பார்த்துட்டேன். இருங்க காட்டுற, ரிலே டேரெக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது, சிங்கிள் டச்சில் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் செல்ஃப் யூஸ் பண்ணணுன்னு வைங்களேன், செல்ஃப் வந்து எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் நம்ம ஓட்டிட்டு நிறுத்தினோன்னா ஒரு வாட்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ஸ்டார்ட் ஆகலை. நான் மற்றது வந்து மோட்டோ வாகனம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. காய்ஸ், இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. ஒரு 10 வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எப்போயாச்சும் ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், பேட்ரி டவுன் ஆகும். அது நான் என்னென்னு அவ்வளோ கண்டுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். எப்போயாச்சும் தான் வரும், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி ட்ரிப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரியாக ஸ்டார்ட்டே ஆகலை, சுத்தமாக ஒரு வாட்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வண்டி நிறைய இருக்குது, மண்டே எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. நான் சண்டே நைட்டு தான் ட்ரிப்பு கிளம்புறேன். அதுக்கப்புறம் இந்த ரிலேவும் வாங்கி மாற்றி பார்த்தேன். ஏன்னா நான் வந்து டைரக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து பேட்ரி ப்ராப்ளம் இருக்காது. பேட்ரி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா டைரக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால் நான் பேட்ரி ப்ராப்ளம்ன்ட்டு நான் அப்போ யோசிக்கல. தேவையில்லாமல் இது ரிலேவும் ஒரு 500 வந்ததுங்க, போய் வாங்கி நானே மாற்றி பார்த்துட்டேன். சரியாயிடும்னு நினச்சேன், பட் சரியாகலை. அப்படியே அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஊட்டி போயிட்டு வந்தாச்சு. ஆனால் ஊட்டியில் சில டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். ஊட்டி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்பப்போ வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ லைட்டாக கிளச்சு பிடிச்சி விட்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஒருவேளை கிளச்சு சுவிட்ச் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் சென்சார்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். ஊட்டி போயிட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ் நல்லா தான் பைக்கு டெய்லி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருந்தது. ஒரு 2 டேஸ் அப்படியே நிறுத்திட்டேன், லீவுனால அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன். திருப்பியும் பார்த்திங்கன்னா பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, டைரக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் சரின்ட்டு பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் போய் செக் பண்ணேன். பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேட்ரி தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த ப்ராப்ளம் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெக்கானிக்கிட்ட காட்டுங்க, பேட்ரி இப்போ டைரக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேட்ரி ப்ராப்ளமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் வந்து நீங்கள் மீட்ரு வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மீட்ரு வச்சுட்டு டைரக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேட்ரியோட வோல்டேஜ் வந்து அப்படியே டவுன் ஆகுதுங்க. அப்படி ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஆகிறதுனால பேட்ரி தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றிட்டு வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டுறோம்ல, அந்த டைமில் கொஞ்சம் சார்ஜ் ஆச்சு போல். ஒரு 2-3 வாட்டி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரன் அடிக்கிறேன், செல்ஃப் ரெண்டுமே ஒரே டைமில் செல்ஃப் அடிச்சுட்டே ஆரன் அடிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஆரனே ஒரு மாதிரி சவுண்டு வந்து ஒரு மாதிரி குறைன்னு கேட்டுச்சு. அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் பேட்ரி கடையில் கேட்டேன். நேற்று போனேன், எஸ்டர்டே போயிட்டு கேட்டேன். அவங்களும் பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குது தான் சொன்னாங்க. ஒரு 90% பார்த்திங்கன்னா பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். போயிட்டு பேட்ரி மாற்றி பார்ப்போம், சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி சரியாகலைன்னா என்ன பண்ணுறது தெரில, பழைய பேட்டரி தான் போட்டுட்டு சர்வீஸ் சென்டரில் தான் போய் பார்க்கணும். மேக்ஸிமம் சரியாயிடுங்க, பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும்.
பேட்ரி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா சில பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு சாவி போட்டால் நம்ம ஆன் ஆகுது பார்த்திங்களா, இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரும், அது மாதிரி ஆகும். செல்ஃப் அடிக்கும்போது ஃபுல்லாக அப்படியே டிஸ்பிளே ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டு ரீசெட் ஆகும், அப்படியே ஆன் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை. அதனால் நான் பேட்ரி பக்கமே நான் யோசிக்கலை. ஸ்டார்டிங்கில் பேட்ரி ப்ராப்ளமாக இருக்காது, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு நான் ஷோரூம் போய் பார்த்தேன், ரிலே வாங்கி மாற்றி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியில் போய் மாற்றி பார்ப்போம் பேட்ரியை அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். காய்ஸ், பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்குறப்ப கொடுத்த பேட்ரி தான் இருக்குது, இன்னும் மாற்றலை. வண்டி வாங்கிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, இப்போ தான் மாற்ற போகிறேன். வண்டி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 23 days இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து 23 வந்துச்சுன்னா 3 years கம்ப்ளீட் ஆகும். பேட்ரியோட வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து கொடுக்குறது 18 months தான் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டபுளாக வந்துடுச்சு, 3 years வந்துடுச்சு. அதனால் அந்த பேட்ரிலாம் கம்பெனியில் வர பேட்ரி வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years 3 yearsலேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அவ்வளோதாங்க, பேட்ரி கடைக்கு வந்தாச்சு. நான் போயிட்டு பேட்ரியை மாற்றி பார்ப்போம். கைஸ், இப்போ பழைய பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ரிமூவ் பண்ண வேணாங்க, இது வந்து பிடிச்சி தூக்கிறதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததும் ஆம்ரான் பேட்ரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி, இது நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னுலாம் கிடையாது. ஓகே, கழட்டி வச்சுருங்க. ஆமாம், மேக்ஸிமம் இந்த பேட்டரி வந்து வெளில கிடைக்காது, கம்பெனி டு கம்பெனி. ஆமாம், அதுக்கு தான் டேரெக்டாக போகுது. இது எதுவுமே மெயின்டைன் பண்ண வேணாம், அப்படியே ஓடும்ல. ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு 20 நாள் வண்டி எடுக்கலைன்னா 10 நாள் வண்டி எடுக்கலைன்னா பேட்டரி டவுன் ஆகும். கலட்டி சார்ஜ் போட்டு மாட்டினா போதும். இப்போ வர்றது எல்லாமே அப்படி தான். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போல் நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது. பேட்ரி தாங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. பேட்டரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆச்சு. பேட்டரியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2400. பழைய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 200க்கு எடுப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 200 வந்து நம்மளுக்காக குறைச்சி 2400 சொன்னாங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.